ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஎஸ்கே தமிழ் சேனல். நான் உங்கள் நண்பன் சுரேஷ். ஸோ நண்பர்களே, நம்ம போன வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டோடைய இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்துருப்போம். பட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், செபினா என்ன, அப்புறம் பிஎஸ்சினா என்ன, சென்செக்ஸ்னா என்ன அப்படி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நிறையா தெரிஞ்ச விஷயம் நிறையா இருக்குது. கொஞ்சம் டாபிக் வைஸ் போகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எல்லாருக்கும் டவுட் இருக்கும். இப்போ எப்படின்னா, பேங்க்லாம் ஒரு கண்ட்ரோலாக இருக்குது. எப்படின்னா, பேங்க் வந்து சென்ட்ரல் பேங்க் இருக்குது, அதான் ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பேங்க் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது எல்லாத்தையுமே. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, இப்போ ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், திடீர்னு பணத்தை எடுத்து போய்ட்டு அப்படி அப்படின்னு என்கிட்ட கொஸ்டின் ரேஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ பாருங்கள். நம்ம பேங்க் எப்படி சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல் பண்ணுதோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணுறது செபின்னு ஒன்று இருக்குது. இவங்க இப்போ செபி அப்ரிவேஷன் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்களோட ஒர்க் என்னென்னா, ஷேர் அந்த இந்தியாவில் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணுறது, லா செட் பண்ணுறது, அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்கு. இவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கி தான் எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பிளைண்டாக எந்த கம்பெனியும் ஷேர் இஷ்யூ பண்ண முடியாது. அந்த இஷ்யூ பண்ணால் நம்மளால் பை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது 100% கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது, கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற செக்டார் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். செக்டார் ஷேர்ஸு இது ரெண்டு இம்பார்ட்டான விஷயம். அந்த செக்டாருக்கும் அந்த ஷேர்ஸு க்ரோத் இருக்கா, அந்த கம்பெனி நல்லா க்ரோத் ஆகுதுன்னு பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஆனால் ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு செம்மையான பிளேஸுங்க. நிஜமாகவே நிறையா சம்பாதிக்க முடியும் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் டிஃப்ரெண்ட் கோல் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர் கோல் செட் பண்ணிக்கலாம், 5 இயர்ஸுக்கான கோல் செட் பண்ணிக்கலாம், ஈவன் நீங்கள் மந்த்லி கோல் செட் பண்ணிக்கலாம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட நிறையா பேர் வந்து டெய்லி இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணி டெய்லி சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? இதில் சில பேர் வந்து வேலைக்கே போகிறது கிடையாது. அவங்க வந்து மேஜர் இன்கமே இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் சம்பாதிச்சு பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு சிறப்பான இடம் சொல்லப்போனால் நிறையா பேர் வந்து நிறையா ஸ்பெஷலி பெண்கள், என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படித்த கேர்ள்ஸு, என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப்லாம் என்கிட்ட கேட்பாங்க. ஈவன் ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஐடியா சொல்லுவாடியே, ஐடியா சொல்லு ஆமாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய பெஸ்ட் ஐடியான்னு சொல்லணும்னா, நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் ஷேர்ஸில் வந்து ஷார்ட் டேர்ம் கால் மாதிரி வீக்லி கால்ஸு எடுத்து பண்ணலாம், இல்லாட்டி மந்த்லி கால் எடுத்து பண்ணலாம். அந்த மாதிரி ஐடியா இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறதுனால இதை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய நாலேஜ் பேஸ் பண்ணி தான் பண்ணுறீங்க. ஓகேவா? அதனால் உங்களுக்கு யாரும் உங்களுக்கு பணத்தை எடுத்துகிட்டு ஏமாற்றிட்டு போக முடியாது. ஓகே, நிறைய பேர் வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க்லாம் வந்து வீட்டில் பண்ணிவிட்டு பணம் தரணும் அப்படி சொல்லி ஏமாற்றி போயிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா லேடிஸ் நிறையா பேர் இந்த கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வீட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுங்கன்னு. ஸோ இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கேர்ள்ஸ். ஓகே, நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கோ இல்லை மந்த்லி கால் எடுத்து பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வீக்லி எடுத்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து என்னென்னா, பேசிக்காக ஷேர்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணாத முன்னுக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் நிறையா விஷயம் இருக்குது. ஓகேவா? அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம செபி என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ஓகே, இப்போ நம்ம நியூஸ்லாம் பார்ப்போம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நிஃப்டி இன்றைக்கி எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு, பிஎஸ்சி சென்செக்ஸ் எவ்வளோ க்ளோஸ் ஆச்சுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது இதுமே ரெண்டுமே ஒரு ஷேர் பையிங் செல்லிங் பண்ணக்கூடிய பிளேஸ் தாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் என்எஸ்சியும் பிஎஸ்சியும் பையிங் செல்லிங் பண்ணக்கூடிய இடம் தான், பிளேஸ் தான். ஓகேவா? இதில் எல்லா ஷேர்ஸுமே ரெஜிஸ்டர் ஆகி தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி புதுசாக ஷேர் இஷ்யூ பண்ண போகிறான்னா, அந்த இஷ்யூ பண்ணும்போது செபிட் அப்ரூவல் வாங்கிட்டு என்எஸ்சிலையும் பிஎஸ்சி ரிஜிஸ்டர் பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷேர்ஸை நீங்கள் என்எஸ்சிலையும் வாங்கி பிஎஸ்சிலையும் வாங்கலாம். எதில் வேணால் வாங்கிக்கலாம், எதில் வேணால் விற்றுக்கலாம். என்எஸ்சியில் வாங்கி பிஎஸ்சிலையும் விற்கலாம், பிஎஸ்சியில் வாங்கி என்எஸ்சிலையும் விற்கலாம், இல்லை என்எஸ்சியில் வாங்கிட்டு என்எஸ்சிலையும் விற்கலாம். ஓகேவா? ஸோ அகைன் நீங்கள் அதனால் என்எஸ்சி பிஎஸ்சி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆனால் என்எஸ்சி பிஎஸ்சி வந்து இல்லை எல்லா ஷேர் ரிஜிஸ்டர் ஆகிக்கும். ஆனால் அதில் அந்த குறியீட்டு என்னானது, அந்த குறியீடு பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்சியில் வந்து நிஃப்டின்னு வாங்க குறியீட்டன். ஓகேவா? நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா டாப் 50 கம்பெனி. இன்றைக்கி இந்தியாவில் இருக்க கம்பெனியில் எந்த கம்பெனி டாப் 50 கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனியோட
பாயிண்ட்ஸை வச்சு மட்டும்தான் அது டிட்டர்மைன் பண்ணுவாங்க என்ன நிஃப்டி பாயிண்ட்ஸ்லாம். ஆனால் பேலன்ஸ் ஷேர்ஸும் அப்போ ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி ட்ரேட் ஆகுமா கிடையாது, ட்ரேட் ஆகும் ஓகேவா. ஆனால் இப்போ நிஃப்டி பாயிண்ட்ஸில் காட்டாது, பட் நம்ம பையிங் செல்லிங் பண்ண முடியும் ஓகேவா. ஆனால் நிஃப்டி இந்த அந்த 50 கம்பெனி வச்சு தான் நிஃப்டியோட அந்த பாயிண்ட்ஸை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் பிஎஸ்சிலேருந்து டாப் 30 கம்பெனி ஓகேவா. அந்த டாப் 30 கம்பெனியோட ஷேர்ஸோட ஃப்ளக்சுவேஷனை வச்சு தான் அந்த சென்செக்ஸ் பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிஃப்டியில் இல்லாத அந்த டாப் 30 கம்பெனி இல்லாமல் நிறைய கம்பெனி இருக்கும், என்ன நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது ஓகேவா. அதில் நீங்கள் பையிங் செல்லிங் பண்ணலாம், அதுவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ஓகே. இந்த டாப் 30 கம்பெனின்றது அவங்களுக்கு கேபிட்டல் பேஸ் பண்ணி எடுக்கிறது, அதுக்கப்புறம் சில பேராமீட்டர்லாம் இருக்குது, அந்த பேராமீட்டர் பேஸ் பண்ணி எடுக்கிறது ஓகேவா. ஸோ பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பிஎஸ்சிக்கான குறியீட்டானது சென்செக்ஸ்னு வாங்க, என்எஸ்சிக்கான குறியீட்டானது நிஃப்டின்னு வாங்க ஓகே. ஸோ பிஎஸ்சி வந்து ரொம்ப பழைய கம்பெனி, இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஆகல, ரொம்ப பழைய கம்பெனி. இது பழைய முன்னே பிஎஸ்சின்றது மட்டும் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக தான் என்எஸ்சின்னு ஓப்பன் பண்ணாங்க. அதில் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேட் பண்ணி 50 கம்பெனி வச்சு பண்ணலாம் அதிகமாக பண்ணாங்க. இதுக்கப்புறம் இது மட்டும் தான் இருக்குங்க கேட்டிங்க, இது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் நிறையா இது ஓகேங்களா. என்எஸ்சி நெக்ஸ்ட் 50 கம்பெனி இது, பேங்க் நிஃப்டிலாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸ்லோவாக. ஆனால் நீங்கள் எந்த ஷேர் பை பண்ணால் செல் பண்ணாலும் இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் மூலம் தான் பை பண்ண செல் பண்ண முடியும் ஓகேவா. நான் தெளிவாக புரிஞ்சுங்க ஒரே விஷயத்தையும். அடுத்தது, இப்போ ஒரு கம்பெனி புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க ஓகேவா. அது எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே. புதுசாக இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அது பேர் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், ஐபிஓன்னு வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு சிங்கிளாக பொருள் கிடைக்காது, பல்காக தான் தருவாங்க, தரும்போது பொருள் ஓகே. அந்த பல்காக இருந்தால் அதுக்கப்புறம் தான் அது வந்து ரீட்டைல் ஷாப்பில் வரும்போது சில்லர்ஸ் கொஞ்சமாக விற்பாங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மர்கிட்ட போகிறீங்க, போயிட்டு அவங்க வந்து ஒரு தக்காளி இது மேனுஃபேக்சரிங் கல்டிவேட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அந்த தக்காளி வந்து ஒழுக்க தக்காளி எடுத்து தர மாட்டாங்க, ஒரு கூடை தருவாங்க, அது மாதிரி மூட்டை தருவாங்க, அது மாதிரி தருவாங்க ஓகேவா. ஸோ அவங்கள்ட்ட ஒரு மார்க்கெட் வந்து அந்த மார்க்கெட் வந்த பிறகு தான் 1 கிலோவாவோ இல்லை 1/2 கிலோவாவோ 2 கிலோ விற்பாங்க விற்கும்போது ஓகேவா. எப்பயுமே அந்த உற்பத்தியாளர் வரும்போது அது ப்ரொடியூசர்லேருந்து வரும்போது அது லாட்டாக தான் வரும், பல்காக தான் வரும் ஓகேவா. அதே மாதிரி தான் அந்த கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸும். இந்த கம்பெனியில் இருக்க ஷேர்ஸ்ன்றது எப்படின்னா, முதல்ல ஒரு கம்பெனியோட பிளான் பண்ணுறாங்க. இப்போ நான் கம்பெனி ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கேன், கம்பெனி பேர் ஏபிசிடி கம்பெனி லிமிட்டட், நான் ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கேன். அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆகிடுது, இன்னும் கம்பெனியை பெருசாக்கலாம், இன்னும் கேபிட்டல் வர வச்சு இன்னும் புது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் இன்னும் பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறேன் ஐடியா கொண்டு வந்துட்டு வச்சுருக்கேன், இந்த ஐடியா வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஐடியாவை நான் செபிகிட்ட ப்ரொபோசல் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி இத்தனை வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், நான் இப்போ வந்து புதுசாக இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண இருக்கேன், இதுக்கு இவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் செபிகிட்ட அப்ரூவல் வேணும். செபி அப்ரூவல் கொடுத்தானா இவங்க வந்து ஃபர்தராக ஐபிஓ இஷ்யூ பண்ணி அந்த ஷேர்ஸை வெளியிடலாம் ஓகேவா. இப்போ என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் இந்த கம்பெனி ஆள் நடத்திட்டு இருக்கேன், இப்போ எனக்கு 100 கோடி அடிஷன் தேவைப்படுது ஓகேவா. 100 கோடி ரூபாய் வந்து பப்ளிக்லேருந்து கலெக்ட் பண்ண போகிறேன் ஓகேவா. பப்ளிக்லேருந்து கலெக்ட் பண்ண தான் பப்ளிக் செக்டர் கம்பெனி ஆயிரும் ஓகேவா. ஸோ பப்ளிக்லேருந்து கலெக்ட் பண்ண போகிறேன். அந்த ஷேர்ஸ் வந்து நான் அந்த ஷேர் ப்ரைஸ் நான் தான் டிட்டர்மைன் பண்ணுவேன் ஓகே. எனக்கு 100 கோடி ரூபாய் தேவை, 100 கோடி ரூபாய் வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக தர முடியாது. அதே 1 கோடி மக்கள்கிட்ட 100 ரூபாய் தாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கலெக்ட் பண்ண முடியும். இது ஈஸியாக நம்ம தான். ஸோ நம்ம வந்து ஷேர் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. 100 கோடி ரூபாயை 100 ஷேராக போட்டான்னா 100 ரூபாய்னு பொடி போட்டான்னா 1 கோடி ஷேர் வரும் ஓகேவா. இதே 500 போட்டால் 20 லட்சம் ஷேர்ஸ் வரும் ஓகே. ஸோ இது வந்து இந்த பேர் ஷேர் ப்ரைஸ்ன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான், அந்த கம்பெனியான அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இந்த தான் ஷேர் ப்ரைஸ் இருக்கணும் இல்லை, அந்த ஷேர் ப்ரைஸ் வச்சு வால்யூமானது மாறும் ஓகேவா. ஸோ அந்த வால்யூம் வந்து 1 கோடி ஷேர்ன்றது இப்போ 100 கோடி ரூபாய் கேபிட்டல் கலெக்ட் பண்ணணும்னா ஒரு ஷேர் 100 ரூபானா 1 கோடி ஷேர்ஸ் நான் வெளியே இஷ்யூ பண்ணணும். இதே 100 கோடி ரூபா கேபிட்டல் தேவைப்படுது, நான் ஒரு ஷேர் 500 ஃபிக்ஸ் பண்ணால் 25 ஷேர்ஸ் வெளியிடணும் சரிங்களா. இப்போ இந்த ஷேர்ஸ்லாம் யார் வாங்குவாங்க கேட்டிங்கன்னா, பப்ளிக் வாங்குவாங்க, QAS வாங்குவாங்க, அப்புறம் டிஎஸ் வாங்குவாங்க, எஃப்ஐஎஸ் வாங்குவாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பப்ளிக்கான நம்ம ரீட்டைலர்ஸ், நம்ம பேர் ரீட்டைலர்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா. நம்ம இந்த ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த ஷேர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஐபிஓ வாங்குவாங்க, எல்லாருமே இந்த ஐபிஓவில் வாங்குவாங்க. ஸோ ஐபியில் இனிஷியல் அலோகேட் பண்ணும்போது இஷ்யூ பண்ணும்போது அவங்க இந்த கேட்டகரிக்கு இந்த பர்சன்டேஜ் இத்தனை % ஷேர்ஸ் நாங்கள் அலோகேட் பண்ண போகிறோம்னு போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணி வச்சுக்கோங்களேன், பிசிக்கு இத்தனை % ஜாப் அலோகேட் பண்ணலாம், எம்பிசிக்கு இத்தனை % ஜாப் அலோகேட் பண்ணலாம், எஸ்சிக்கு இவ்வளோ % ஜாப் அலோகேட் பண்ணலாம், எஸ்டிக்கு இத்தனை % ஜாப் அலோகேட் பண்ணலாம். அவங்க வந்து கேஷ் வைஸ் ஜாப் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போதும் இந்த கேட்டகரி பீப்புளுக்கு இத்தனை % ஷேர்ஸ் அலோகேட் பண்ண போகிறோன்னு சொல்லிடுவாங்க ஓகேவா. அந்த கேட்டகரின்றது ரீட்டைல் கேட்டகரி, QAS, அப்புறம் வந்து டொமஸ்டிக் டிஏஎஸ், எஃப்ஐஎஸ்னுவாங்க ஓகே. இந்த மாதிரி கேட்டகரிக்கு இத்தனை % அலோகேட் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ
அந்த மாதிரி அப்ளை பண்ணணும் ஓகே. அந்த கேட்டகரிக்கு நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம கேட்டகரி பார்த்தீங்கன்னா பப்ளிக் டீட்டெயில் வரும் ஓகே. அந்த கேட்டகரி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஷேர்ஸு ஓகேவா. ஸோ ஒரு ஷேர் புதுசாக அப்ளை பண்ணும்போது லாட்டாக தருவாங்க, சிங்கிள்ஸில் தர மாட்டாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து ஒரு லாட்டுன்னு போது 15,000 கீழே தான் இருக்கும். அதாவது செபி அனௌன்ஸ் படி ஒரு லாட்டுன்றது 15,000 கீழே தான் இருக்கணும், 15,000 மேலே இருக்கக்கூடாது. ஸோ 15,000 நியர்பை 15,000 கிட்ட என்ன ஷேர் கொண்டு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஷேர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 15,000 ஷேர் வருது, 150 ஷேர் வருது, 150 ஷேர் ஒரு லாட்னு வைப்பாங்க ஓகேவா. இல்லாட்டி 140 ஷேர், 150 அந்த 15,000 கீழே வச்சுக்கிட்டு ஒரு லாட்டு மாதிரி கொடுப்பாங்க ஓகே. அந்த லாட்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் லாட்டு வந்த பிறகு நம்ம அலோகேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் NSE பேஸில் நம்ம ட்ரேட் பண்ணலாம், செல் பண்ணலாம். ஒரு கம்பெனி வந்து ஒரு டைம் தான் IPO இஷ்யூ பண்ண முடியும், ரிப்பீட்டாக இஷ்யூ பண்ண முடியாது. அந்த IPO இஷ்யூ பண்ண பிறகு அந்த ஷேர்ஸ் ஆனது அந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆரம்பிச்சிடும், NSEலையோ ஒரு BSE ட்ரேட் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பை பண்ணலாம், எப்போ செல் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, IPOவில் வாங்கும்போது லாட்டாக தான் வாங்க முடியும், ஒரு லாட் 2 லாட் தான் வாங்க முடியும். இதே நம்ம ஷேர் மார்க்கெட் BSE NSE ட்ரேட் ஆகும்போது ஷேர்ஸை வந்து நம்ம ஒரு ஷேர் 2 ஷேர் பை பண்ணிக்கலாம். IPOவில் இஷ்யூ பண்ண பிறகு அந்த ஷேர்ஸ் வந்து நேராக வரும்னா மார்க்கெட் இருக்கும். எந்த மார்க்கெட்டுக்கு BSE NSE வரும், BSE NSE பை பண்ணிக்கலாம். நான் அவருக்கு மறுபடியும் வந்து புதிய மசாலா கேட்டவங்க, இப்போ ஃபார்மர் வந்து அந்த தக்காளியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு தக்காளி வந்து ஒரு லாட்டை தான் ஒரு கூட தக்காளி ஒரு 3 தக்காளி கொடுக்கும்போது தக்காளி வந்து எங்கே வரும்னா நேராக மார்க்கெட் வரும். மார்க்கெட் வந்து இப்போ தான் 1 கிலோ 2 கிலோ பிரித்து விற்க முடியும். ஆனால் வாங்கும்போது இவங்க ஒரு ஹோல்சேலர் வேண்டி வருவார், ஹோல்சேலர் வந்து விற்பாடு. அதே மாதிரி இதுவும் ஓகே. IPO அலோகேட் பண்ணும்போது இனிஷியலாக பப்ளிக் ஆஃபில் பார்ட்டிசிபேட் பண்ணால் அவங்க ஷேர் வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்து செல் பண்ணுவாங்க. NSE பேஸ் செல் பண்ண பிறகு அதுக்கப்புறம் மற்றவங்க வாங்க முடியும். இன்கேஸ் எனக்கு அந்த IPO அலோகேட் ஆகலைன்னா அந்த ஷேர்ஸ் நான் வந்து ஃபர்தராக வாங்கவோ விற்கவே முடியும் NSEயில் ஓகேவா. ஸோ நம்ம IPOவில் இதான் IPO உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. இப்போ ஷேர்ஸ் எப்படி வரக்கூடாதுன்னு நான் தெரிஞ்சவங்க, ஷேர்ஸ்ன்றது NSE பேஸில் IPO அலர்ட் ஆகி அதுக்கப்புறம் வர செகண்டரி மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிறது தான் IPO. ஃபஸ்ட்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னது ஃபஸ்ட்டு ஷேர் இஷ்யூ ஆகிறது, செகண்டரி மார்க்கெட்னது BSE NSE இங்கே வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வாங்குறது விற்கிறது தான் ஷேர் மார்க்கெட் ஓகேவா. ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறையா டைப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம், வாங்கி சர்டன் பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 1 மந்த்துக்காக நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணியோட 5% 10% ரிட்டர்ன் வந்தால் லாபம் அதை விற்று வரலாம். இல்லை வாங்கிட்டு ஒரு 50% 100% லாபம் பார்த்து வரலாம். இல்லை வாங்கி என்னோடய ஃப்யூச்சருக்காக வச்சுருக்க மாதிரி, ஃப்யூச்சர்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய பேபியோட 2 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன், என் பேபியோட எஜுகேஷனுக்காக வச்சுக்கன்னா நான் இப்போ ஷேரை வாங்கி நல்லா ஒரு நல்ல குவாலிட்டியான கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கி வச்சுட்டேன்னா அந்த பேபியோட க்ரோத் அந்த டைமில் இப்போ எவ்வளோ ஷேர்ட்டுக்கு அந்த ரேட்டை விற்றுட்டு வெளியே வரலாம் ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ரியலாக சொன்னோம்னா பேசிக்கலி இது சூப்பர் பிளேஸ், நல்லா பணம் சம்பாதிக்கலாம், நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரிட்டர்ன் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, பேங்க்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை வேறு எந்த இதுலையும் பார்க்க முடியாது. இதில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி கூட எங்கே அல்டிமேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ யார்கிட்ட பணம் கொடுத்தா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பணம் டெபாசிட் பண்ணாலும் சரி, இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் டெபாசிட் பண்ணாலும் சரி, அல்டிமேட்டாக பணம் டெபாசிட் அவங்க பை பண்ணுறது ஷேர் மார்க்கெட் தான். அதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நம்ம லாபம் அதிகமாக கிடைக்கும் ஓகே. நீங்கள் இவ்வளோ பேசிட்டிங்களே டாக்குமெண்ட், இப்போ நான் ஷேர் மார்க்கெட் நான் இன்வெஸ்ட் பண்ண ஐடியா இருக்கேன், எப்படி இதை ஓப்பன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் தான், ரொம்ப கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு தேவையான 3 டாக்குமெண்ட் தான், ஒன்று பேன் கார்டு, இன்னும் ஆதார் கார்டு, செக் புக்கில் பேர் இருக்கணும் உங்கள் பேர் ஓகேவா. எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்பையில் ஏதாவது ஷேர் புரோக்கர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மொபைலோட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா. நீங்கள் என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்ரேடிங்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ப்ளஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ட்ரேடிங்கிறது ஷேர் வாங்குறது, டிமேட்னது ஷேர் வந்து அந்த இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறது ஓகே. அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ ட்ரேடிங் அண்ட் டிமேட் 2 அக்கௌண்ட் ஒன்றா ஓப்பன் பண்ணணும் ஓகே. எனக்கு தெரிஞ்சு நான் நெட்டில் சில டாப் 15 ஷேர் லிஸ்ட் எடுத்திருக்கேன், அதை உங்கள் ஷேர் பண்ணுறேன், அதை நீங்களும் பாருங்கள். ஸோ இவங்க தான் இந்தியாவில் டாப்பஸ்ட் 15 ஷேர் ஹோல்டர்ஸ், ஷேர் புரோக்கர்ஸ் ஓகே. இதில் நீங்கள் எதுவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண முடியும் ஒரு மைண்டில் வச்சு உங்கள் ஐடியா வச்சுக்கோங்க, என்றைக்குமே இதில் ப்ரோக்கேஜ் கம்மியாக இருக்குன்னு. ப்ரோக்கேஜ் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் ஓகேவா. அதனால் ப்ரோக்கேஜும் ஒரு கன்சர்னாக வச்சுக்கிட்டு பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓகே. அடுத்தது இதில் ஒரு 4 போட்டிருக்கேன். இவங்க 4 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க ஓகேவா. இதில் ஒருத்தர் தமிழ்நாடு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து PR சுந்தர், அவர் என்னோடய ஃபேவரட், நான் அவரோட ரொம்ப ஃபாலோவரோடு சொல்லலாம் ஓகேவா. அவரை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன், அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானு ப்ளஸ் அவருடைய டெக்னிக்கெலாம். ஸோ அவர் நம்ம தமிழ்நாடு தான், அவர் போட்டால் முன்னாடி இருக்குது ஓகே. அவர் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை பிறந்து இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் மாதம் கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய ஆள் ஓகே. ஸோ அவரை வந்து நான் ரோல் மாடலாக வச்சுருக்கேன். அதே மாதிரி சில பேர் இருக்காங்க, இங்கே வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருக்கார், வாரன் பஃபெட் இருக்கார், இவங்களாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பிரபலமானவங்க. இவங்களும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண இடத்துல வந்து நீங்கள் வளர்ந்து வந்திருக்காங்க. வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் ஷேர் மார்க்கெட் தான். ஸோ நீங்களும் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள்,
கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அகைன் நான் சொல்கிறேன் கேட்டவங்க, நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸே கிடையாது. இந்த ஷேர் நான் வாங்குங்க வீங்கன்னு சொல்லலை. இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி இடம் இருக்குது, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலான்னு நீங்களும் தெரிஞ்சதுக்காக தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரை விடைபெறும் உங்கள் நண்பன் சுரேஷ். பாய்.